இன்னைக்கு நடந்த NACL-AOக்கான preliminary examinationோட ஓவரால் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். பிளஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எல்லாமே நான் சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான எலிட் பாஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கேலோஜிக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் த டிலே. இந்த ஓவரால் கட் ஆஃப் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் நீங்கள் எவ்வளோ குட் அட்டம்ப்ட்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட விசாரிச்சு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் வந்து எவ்வளோ வேகன்சிஸு கட் ஆஃப் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே இங்கிலீஷ் செக்ஷன் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதில் கிளாஸ்டர்ஸ் கேட்டிருக்காங்க, ஆர்சி, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் மிஸ்பெல்ட் எரர் கரெக்ஷன் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஓவராலாக இங்கிலீஷ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்திருக்கு, அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு, ரொம்ப டைம் கன்சூமிங்காலாம் இல்லை. ஆர்சி தவிர்த்து ஆர்சி வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் பர்சன்னா கண்டிப்பாக 20+ போடலாம். இதே நான் சூப்பராக படிப்பேன், ரொம்ப நாளாக படிச்சிருக்கேன், நான் நல்லா வந்து இங்கிலீஷ் போடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக 25 கூட போட்டுடலாம், 25+ கூட போடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது வந்து ரீசனிங்கில் பொறுத்த வரைக்கும் பசில் சீட்டிங்கில் வந்து புகுந்து விளாண்டுருக்காங்க. 5 பசில் சீட்டிங் வந்து இருந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ஃப்ளோர் பசில், பாக்ஸ் பசில்லாம் கேட்டிருக்காங்க. டபுள் வேரியபிள் வச்சு 1 தான் வந்து வந்திருக்கு. ஸோ மித்தபடி பசில் அண்ட் சீட்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட் தான். ஸோ அடுத்தது வந்து டைரக்ஷன் கேட்டிருந்திருக்காங்க அண்ட் மிஸ்லேனியஸில் 2 கேட்டிருக்காங்க. இது ஆவரேஜாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 27+ நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் சூப்பரான ரீசனிங் போடுவேன்னா 30+ கூட தாராளமாக போட முடியுது அப்படின்ற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ ஆவரேஜ் அட்டம்ஸ் ரீசனிங்கில் ஆவரேஜ் அட்டம்ஸ் 27+. ஓகே, ஸோ அடுத்தது இங்கிலீஷ்க்கான ஆவரேஜ் அட்டம்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், 20+. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து கம்பேரட்டிவ்லி இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஆப்டி செக்ஷன் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. அதில் வந்து கேஸ்லெட் கேட்டிருக்காங்க, DI 2 கேட்டிருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் சம் 8 கேட்டிருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் அட்டம்ஸே 18+ தான் சொல்லியிருக்காங்க. மாடரேட்டாக 18+ தான் வந்து ஆப்டிடியூட்கான குட் அட்டம் சொல்லியிருக்காங்க. சிரிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, பாப்பா குனிஞ்சு ஓடுது அதனால சிரித்தேன். ஸோ இப்போ வந்து போன வருஷம் வேகன்சிஸோட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப போன வருஷம் கட் ஆஃப் 79 பக்கத்தில் இருந்திருக்கு. ஸோ அப்போது இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக 78 ±3 வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய குட் அட்டம்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 70 to 80 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அக்யூரஸியும் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கன்னா நல்ல அட்டம்ப்ட். 70 to 80 அப்படின்றது நல்ல அட்டம்ப்ட். அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 78 ±3 இந்த ரேஞ்சுக்கு இருக்கலாம். ஸோ டாடா பை, see you guys. நாளைக்கு உங்களுக்கான இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ மார்னிங் 10:30 to 11 AM ரேஞ்சில் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள், ஒர்த்தாக இருக்கும். ஸோ பை, see you guys.